ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு குருமார்களை வணங்கி விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய எல்லா ஆலயங்களிலுமே சனாதன இந்து தர்மத்திலே அத்துணை ஆலயங்களிலேயும் ஸ்தல விருட்சம் என்று ஒன்று இருக்கும். அதாவது மரங்களை பேணி காத்து அவற்றை தெய்வமாக வணங்கி இந்த நம்முடைய நாம் இருக்கின்ற பூமியினுடைய சுற்றுப்புறத்திற்கும் சுற்றுப்புற சூழலை வளமாக்குவது நம்முடைய சனாதன இந்து தர்மத்தினுடைய ஒரு தலையாய கடமை. உலகியல் வாழ்வையும் ஆன்மீக வாழ்வையும் ஒரு தண்டவாளம் போல் ஒன்றாக இணைத்து செல்வது தான் நம்முடைய சனாதன இந்து தர்மம். அதனால்தான் சனாதன இந்து தர்மத்தை ஒரு வாழும் முறை என்று சொல்லுவார்கள். ஒரு வாழும் முறையை ஒரு மனிதன் எப்படி முறையாக வாழ வேண்டும் என்பதை மனித குலத்திற்கு கற்றுத்தருவது தான் நம்முடைய சனாதன இந்து தர்மம். ஆகவே எல்லா ஆலயங்களிலுமே ஸ்தல விருட்சத்துக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் உண்டு. இன்றைக்கு நாம் ஸ்தல விருட்சங்களை பற்றியும் அது சம்பந்தமான ஒரு ஆலயத்தை பற்றியும் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். கும்பகோணத்திலே ஒரு அருமையான கோவில் இருக்கின்றது. இந்த ஒரு ஆலயத்திலே 8 ஸ்தல விருட்சங்கள் இருக்கின்றது. அதாவது ஒரு ஆலயத்துக்கு ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்திலே 8 ஸ்தல விருட்சங்கள் இருக்கின்றது. அது என்ன, எதற்காக அப்படி, இவற்றைத்தான் இன்றைய ஆன்மீக பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். அந்த கோவிலை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வோம். வாருங்கள். முந்தைய காலங்களிலே அடர்ந்த மரங்கள் இருந்த வனப்பகுதிகளிலிருந்தே ஆலயங்கள் உருவாகின. பின்பு வனப்பகுதிகள் நகரங்களாக உருமாற்றம் செய்யப்பட்ட போதும் அந்த பகுதியிலே எந்த மரம் அதிகமாக இருந்ததோ அந்த மரம் கோவிலிலே ஸ்தல விருட்சமாக வைக்கப்பட்டு வந்ததாக கருதப்படுகின்றது. பொதுவாகவே மரங்களுக்கு உயிர் உள்ளது. ஆகவே மரங்களை தெய்வமாக நாம் வழிபடுகின்றோம். ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும், 2, 3 இருக்கும். ஆனால் கும்பகோணம் அருகில் இருக்கின்ற திருவிசைநல்லூர் சிவயோகநாதர் திருக்கோவில் அருமையான கோவில். இந்த கோவிலிலே 8 ஸ்தல விருட்ச மரங்கள் இருக்கின்றது. இது ஒரு அதிசயமான ஒரு விஷயம். இந்த ஸ்தல விருட்சங்கள் என்னென்ன என்று பார்ப்போம். வன்னி மரம், உந்து வில்வ மரம், புன்னை, மகிழம், ஆல், அரசு, நெல்லி, பரசு, வில்வம் என 8 ஸ்தல விருட்சங்கள் இந்த ஆலயத்திலே இருக்கின்றது. இந்த ஆலயத்திலே இன்னும் பல விசேஷங்கள் அதிசயங்கள் இருக்கின்றது. பொதுவாக எல்லா சிவாலயங்களிலும் உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் முதலிலே இருக்கும். கொடிமரத்தை வணங்குவோம். பின்னர் பலிபீடம், நந்தி என்று இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்திலே நுழையும் போது நம்மை நந்தியம்பெருமான் தான் முதலிலே வரவேற்பார். ஆம், நந்தி தான் முதலிலே இருக்கும். இறைவன் 7 முனிவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததால் கருவறையிலே இருக்கின்ற சிவலிங்க திருமேனியின் மேல் பகுதியிலே 7 சடைகள் காணப்படுகின்றன. இந்த ஆலயத்திலே சித்திரை 1, 2, 3 தேதிகளில், அதாவது சித்திரை தொடங்கினவுடன் 3 நாட்களுக்கு சூரிய ஒளியானது, சூரிய கதிர்களானது சிவலிங்கத்தின் மேலே விழுகின்றது. எப்படி அயோத்தி ராமர் ஆலயத்திலே ராமநவமி அன்று சூரிய ஒளி ராமபிரான் மேல் படுகின்றதோ அதுபோல சித்திரை 3 நாட்கள், சித்திரை தொடங்கியவுடன் சித்திரை 1, 2, 3 இந்த 3 நாட்களும் சிவபெருமானை வணங்குவதற்கு சூரிய பகவான் வருகின்றார். அது ஐதீகம். அதேபோல் கோவிலினுடைய தென்புற மதில் சுவர் அருகே சுமார் 700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சூரிய ஒளி கடிகாரம் அமைந்திருக்கின்றது. காலையிலே சூரியன் உதிப்பதிலிருந்து மாலையில் சூரியன் மறையும் வரை சூரியன் செல்லும் பாதையை கணக்கிட்டு இந்த கடிகாரம் மிக அழகாக அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏறத்தாழ 700 ஆண்டுகளுக்கு முன் இவ்வாலயத்திலே முதலாம் பிரகாரத்திலே மேற்கு பார்த்த சன்னதியிலே 4 பைரவர்கள், சதுர்கால பைரவர்கள். அந்த பைரவர்களுடைய திருப்பெயரானது ஞானகால பைரவர், ஸ்வர்ணாகர்ஷண பைரவர், உன்மத்த பைரவர் மற்றும் யோக பைரவர் என்று அழைக்கப்படுகின்றனர். இங்கு
சுக்லபக்ஷ அஷ்டமி வழிபாடு என்பது மிக சிறப்பான வழிபாடு. பைரவர் கோவில் என்றாலே பைரவர் சன்னதிக்கு அஷ்டமி வழிபாடு சிறப்பானது. இங்கு 4 பைரவர்கள் குடிகொண்டிருக்கின்றார்கள். இங்கு சுக்லபக்ஷ வழிபாடு மிகவும் அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கோவிலிலே இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், நந்தியம்பெருமான் சற்றே தலையை சாய்த்து எதையோ கேட்டபடி வலது பக்கம் சாய்ந்த நிலையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றார். அது எதற்காக இப்படி ஒரு திருமேனி என்பது தெரியவில்லை என்றாலும், நந்தியம்பெருமான் சிவபெருமானோடு ஏதோ ஒரு ரகசியம் பேசிக் கொண்டிருக்கின்றார் போல். ரிஷபராசிக்குரிய பரிகார ஸ்தலமாக இந்த தலம் இருக்கின்றது. இந்த ஆலயத்தை பற்றிய விரிவான விவரங்கள் என்று பார்த்தோமானால், காவிரி வடகரை ஸ்தலங்கள் வரிசையிலே 43வது தலமாக இருப்பது இந்த திருவியலூர் தலமாகும். தற்போது இந்த ஊர் திருவிசை நல்லூர் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றது. இந்த தலத்துக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளது. இந்த ஆலயத்திலே நான் முன்பே சொன்னது போல் இறைவனுடைய திருப்பெயர் சிவயோகிநாத சுவாமி, விஸ்வாரண்யேஸ்வரர் சுவாமி, யோகானந்தேஸ்வரர் சுவாமி, இப்படி 3 பெயர்களிலே இங்கே இறைவன் அழைக்கப்படுகின்றார். இறைவியின் பெயர் அருமையான தமிழ் பெயர் சௌந்தரிய நாயகி, சாந்த நாயகி. கோவில் அமைப்பு என்று பார்த்தால், இந்த ஆலயமானது கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரத்தோடு அழகாக அமைந்திருக்கின்றது. ஆலயம் என்றாலே ஆலயத்துக்கு ஒரு முகப்பானது ஆலய ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரமானது மிக அழகாக இருக்கின்றது. கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தோமானால் நாம் காண்பது முதலிலே நந்தியம்பெருமான், பின்னர் கொடிமரம், அதன் பிறகு பலிபீடம் அமைந்திருக்கின்றது. வித்தியாசமாக சிவாலயங்களிலே முதலிலே கொடிமரமும் அதன் பின் பலிபீடம் நந்தி இருப்பது வழக்கம். நான் முன்பே சொன்னது போல் இங்கு முதலிலே நந்தியம்பெருமான் வீற்றிருக்கின்றார். வெளிப்பிரகாரத்திலே சன்னதிகள் ஏதும் இல்லை. சிவபெருமான் மட்டுமே இங்கு ஏகாந்தமாக இருக்கின்றார். உள்வாயிலை கடந்து சென்றால் இத்தல இறைவன் கிழக்கு நோக்கிய சுயம்பு லிங்கமாக காட்சி தருகின்றார். எப்போதுமே சுயம்பு மூர்த்தங்களை வணங்குவது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். இங்கே அதிசயமாக சித்திரை 1, 2, 3 தேதிகளிலே சூரிய ஒளிக்கதிர்களானது சிவலிங்கத்தின் திருமேனியின் மேல் விழுகின்றது. இது காண அரிய காட்சியாகும். அதேபோல் கருவறை தேவகோட்டங்களிலே நர்தன கணபதி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோர் இருக்கின்றார். அவர்கள் அனைவரும் சிவபெருமானோடு இணைந்து நமக்கு அருளை வாரி வழங்குகின்றார்கள். கருவறை மேற்கு சுவற்றிலே வள்ளி தெய்வானை சமேத முருகன் சன்னதி இருக்கின்றது. பஞ்சலிங்கங்கள், ஸ்தல விநாயகர் சன்னதி, பஞ்சலிங்கங்கள் மற்றும் ஸ்தல விநாயகர் சன்னதியும் இங்கே மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. 8 தீர்த்தங்களும் 8 ஸ்தல விருட்சங்களும் உடையது இந்த தலம். சுவாமி சன்னதிக்கு தென்மேற்கு பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ லக்ஷ்மிநாராயண பெருமாள் சன்னதியும் இந்த தலத்திலே மிகவும் விசேஷமானதாகும். சைவமும் வைணவமும் இரண்டர கலந்த ஒரு கோவில் இந்த கோவில். இங்கே மகாவிஷ்ணு லக்ஷ்மியை தன் மடியிலே அமர வைத்து கொண்டு லக்ஷ்மி நாராயணனாக அருள்பாலிக்கின்றார். தம்பதிகளுக்கிலே ஏதேனும் கருத்து வேற்றுமை இருந்து பிரிந்திருந்தால் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த லக்ஷ்மி நாராயண பெருமாளை துதித்து கொண்டால், வேண்டிக் கொண்டால் அவர்களுடைய தம்பதிகளுக்கிடையே இருக்கின்ற பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளை அவருடைய ஜென்ம நட்சத்திரமான திருவோணத்திலேயும் ஏகாதேசி மற்றும் சனிக்கிழமைகளிலேயும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் விலகும். முக்கியமாக திருமணத்தடை என்பது நீங்கும். அதேபோல் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளும் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு அடுத்த வருடத்துக்குள் புத்திர பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். மேலும் இத்தலத்தில் இருக்கின்ற சதுர்கால பைரவர் சன்னதி மிக மிக விசேஷமானது. யுகத்துக்கு ஒரு பைரவராக 4 பைரவர்கள் திருக்காட்சி தருகின்றார்கள். வளர்பிறை, தேய்பிறை அஷ்டமி திதிகளிலேயும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலேயும் மிளகு தீபம் ஏற்றி இந்த சதுர்கால பைரவர் சன்னதியிலே வழிபட்டால் அவர்கள் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம். அதேபோல் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரர்களும் மற்றும்
ரிஷப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கும் இந்த ஆலயம் அற்புதமான பரிகார ஸ்தலமாகும். அவர்களுக்கு இருக்கின்ற ஜாதக ரீதியான தோஷங்கள் விலகுவதற்கு இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டால் நிச்சயமாக அவர்களுடைய ஜாதக தோஷங்கள் நீங்கும். ரிஷபராசிக்காரர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு நல்லருளை பெறலாம். நான் முன்பே சொன்னது போல் 700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சூரிய ஒளி கடிகாரமானது மிக அற்புதமாக இந்த ஆலயத்திலே அமைந்திருக்கின்றது. இவையெல்லாம் நாம் பல வெளிநாட்டினர் நாகரீகம் அடைவதற்கு முன்பாகவே, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் நாகரீகம் அடைந்து விட்டோம் என்பதைத்தான் நம்முடைய ஆலயங்களெல்லாம் உலகுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற செய்திகளாகும். காலையிலே சூரியன் உதிப்பதிலிருந்து மாலையிலே சூரியன் மறைவது வரை அந்த சூரிய பகவானுடைய யாத்திரையானது எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் காட்டுகின்றது இந்த கடிகாரம். இது எத்துணை பெரிய அதிசயம்! அந்த நேரத்திலே கடிகாரம் என்பதே கண்டுபிடிக்கப்படாத ஒரு சூழ்நிலை. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இதனை அழகாக வடிவமைத்திருக்கின்றார்கள் என்னும்போது, தமிழன் எத்துணை தூரம் தன்னுடைய ஆன்மீகத்தின் மூலமாக இந்த உலகுக்கு பல வாசல்களை திறந்து வைத்திருக்கின்றான் என்பது உலகுக்கு புரிகின்ற செய்தியாகும். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான இந்த சிவத்தலத்துக்கு அனைவரும் சென்று வழிபடுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த ஆலயம் அரைவட்ட கோலத்தோடு மிக அழகாக அமைந்திருக்கின்றது. சூரியனுடைய ஒளி இந்த ஆணியிலே பட்டு அதனுடைய நிழல் எந்த எண்ணில் விழுகின்றதோ அதுவே அப்போதைய நேரமாக கணக்கிடப்பட்டிருக்கின்றது. மிக அழகாக இந்த கடிகாரமானது செதுக்கப்பட்டிருக்கின்றது. மிக அற்புதமான வேலைப்பாடுகள். நம்முடைய முன்னோர் வானவியல் அறிவியல் வல்லுநர்களாக திகழ்ந்தார்கள் என்பதற்கு இந்த சூரிய ஒளி கடிகாரம் என்பது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகும். நான் முன்பே சொன்னது போல, குழந்தை பேறு கிடைக்கவும் திருமண தடைகள் நீங்கவும் திருவையலூர் ஒரு சிறந்த தலமாக கருதப்படுகின்றது. சுந்தர சோழ மன்னன் குழந்தை பேறு வேண்டி ஒரு பிரம்மாண்டமான தங்கத்தாலான பசுமாடு ஒன்றை செய்து அதன் பின்வழியே உள்ளே நுழைத்து பின்பு அதன் வாய் வழியே வெளியே வந்து அதன் பலனாக மகனை பெற்று பிறகு அந்த தங்க பசுவை பிரித்து பல ஆலயங்களுக்கு தானமாக அளித்ததாக இந்த தல கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றது. தற்காலத்திலே தங்கத்துக்கு பதிலாக கணவனது எடைக்கு எடை சமமாக நெல்லை தானமாக அளித்தால் குழந்தை பேறு கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். ஆகவே இங்கு துலாபாரமாக நெல்லை அளிக்கின்றார்கள். இந்த வேண்டுதலானது இறைவன் சிவயோகிநாத சுவாமி சன்னதியிலே அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வேண்டுதலை செலுத்தி தம்பதிகள் பலன் பெறலாம். இத்தலத்திலே சிவயோகி முனிவருக்கும் அவரது சகோதரர்களுக்கும் இறைவன் அடைக்கலம் கொடுத்ததால் சிவலிங்க மூர்த்தியிலே எழுவரும் பிரவேசித்தமையால் இத்தல இறைவன் சிவயோகிநாத சுவாமி என்று அழைக்கப்படுகின்றார். இறைவனது திருமேனியிலே 7 சடைகள் இருப்பதை இன்றைக்கும் காணலாம். இத்தல இறைவனை வணங்குவதால் குருதோஷம் நீங்கும், குருவினுடைய அருள் கிடைக்கும். தன் வீட்டு கிணற்றிலே கங்கையை பெருகி வரச் செய்த ஸ்ரீதர ஐயாவாள் பிறந்த தலம் என்ற பெருமையுடையது இந்த திருவிசநல்லூர் திருத்தலம். இதை பற்றி தனியாக ஒரு நாள் அந்த யோகியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அற்புதமான கதை அது. திருஞான சம்பந்த பெருமான் ஏற்றியிருக்கின்ற இத்தலத்துக்கான பதிகம் 1ஆம் திருமுறையிலேயே இடம்பெற்றிருக்கின்றது. நீர்வளமிக்க வியலூர் என்று தனது பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலேயும் சம்பந்தர் இந்த ஆலயத்தை பற்றி மிக அழகாக குறிப்பிடுகின்றார். இந்த ஆலயமானது சிவயோகிநாத சுவாமி திருக்கோவிலானது திருவிசலூர் வழி வேப்பத்தூர் கும்பகோணம் வட்டத்திலே அமைந்திருக்கின்ற அற்புதமான ஆலயமாகும். கும்பகோணத்திலிருந்து எளிதாக இந்த ஆலயத்துக்கு சென்று வரலாம். இந்த ஆலயமானது தினமும் காலை 7:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், அதேபோல் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் சன்னதிகள் திறந்திருக்கும். ஆகவே இந்த அற்புதமான ஆலயத்தை தரிசித்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற்று இல்லை என்பதே இல்லாமல் போகும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆலயம் இந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் நமக்கு பணக்குறை மனக்குறை என எதுவுமே இருக்காது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆகவே இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்து
எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.